அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இந்த vlogல பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ரெக்வஸ்டட் கொஷினுக்கு ஆன்சர் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக இந்த கொஷின் இதுக்கு முன்னாடியே நிறைய வாட்டி கேட்டிருந்தீங்க. வீடியோ ஷூட் பண்ணி வச்சுருந்தேன், பட் எடிட் பண்ண முடியாமல் போச்சு. ரீசெண்டாக கமெண்ட்ஸில் அகைன் இந்த கொஷின் கேட்டிருந்தீங்க. ஆல்சோ பர்சனலாகவுமே டெக்ஸ்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ இதுக்கப்புறம் வெயிட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு ஷூட் பண்ணியாச்சு. என்ன கொஸ்டின்னா, ஹவ் யூ ஆர் மேனேஜ் யுவர் ஸ்டடீஸ், ஸ்டிச்சிங் ஒர்க், vlog ஷூட், எடிட் பண்ணுறது, குக்கிங் ஆல் டுகெதர். ஸோ இது எல்லாத்தையுமே எப்படி மேனேஜ் பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நானும் சம்டைம்ஸ் திங்க் பண்ணியிருக்கேன், எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணுறோமா அப்படின்னா இல்லை, பட் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணலாம். எல்லாருக்கும் ஒரு பேஸ் இருக்கும். நான் ஃபாலோ பண்ணுற மெத்தட் மட்டும் இப்போ ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் திங் நான் பண்ணுறது என்னென்னா பிளானிங் தான். சண்டே ஈவினிங்கில் கொஞ்சம் டைம் எடுத்துகிட்டு வீக்லி பிளான் பண்ணி வச்சுருவேன். ஒன்று நோட்ஸாக எடுத்து வைக்கிறது, இல்லைனா ஃபோன்லேயே வந்து நோட் பண்ணி வைக்கிறது. ஸோ இந்த மாதிரி பிளானிங் இருக்கும். எந்த டேஸில் ஸ்டிச்சிங் ஒர்க் இருக்குது, எந்த நாளில் எக்ஸாம்ஸ் இருக்குது, ஸோ அதுக்கு படிக்கணும். ஏதாவது vlogs ஐடியா இருந்தாலுமே அதையுமே வந்து மார்க் பண்ணி வச்சுப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள், மண்டே ஸ்டிச்சிங் ப்ரியாரிட்டி இருந்தால் நான் vlogsல வந்து ஷார்ட்ஸ் தான் அப்டேட் பண்ணுவேன். எப்படின்னா, நான் டெய்லியுமே மினி vlog போஸ்ட் பண்ணுறேன் தான், பட் டெய்லியுமே குக் பண்ணுறது இல்லைல்ல. ஸோ அன்றைக்கி ஷார்ட் எப்படி அப்டேட் பண்ணுவேன்னா, ஜஸ்ட் குக்கிங் ஸ்கிப் பண்ணி அன்றைக்கி பார்க்குற க்ளீனிங் ஒர்க்ஸ், ஒரு சின்ன சின்ன ஒர்க்ஸ் அது மட்டும் வந்து ஷூட் பண்ணி அன்றைக்கி போஸ்ட் பண்ணிவிடுவேன். இல்லை வென்ஸ்டேக்கு டெஸ்ட் இருந்தால் ஸ்டிச்சிங் ஒர்க்ஸை ரெடியூஸ் பண்ணிவிட்டு ஸ்டடீஸ்க்கு மோர் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன். அன்றைக்கி ஃபுல்லாக ஸ்டிச்சிங் ஒர்க் இருக்காது, ஸ்டடீஸை ஃபோக்கஸ் பண்ணுறதுனால அதையே vlog ஷூட் பண்ணி போஸ்ட் பண்ணிவிடுவேன். எல்லாத்தையுமே ஒரே நாளில் பண்ணால் ரொம்ப ஹெவி ஆகிடும். ஸோ வீக் டேஸில் அதிகமாக ஸ்டடீஸ்க்கு ஃபோக்கஸ் பண்ணுவேன். டைம் ஸ்கெடியூல் பண்ணி பிளான் வச்சுருப்பேன். ஸோ இந்த மார்னிங் இந்த ஒர்க்ஸ் பார்த்தோம்னா நம்ம ஈவினிங் இது பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஏதாவது பண்ணணும்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணால் அதில் நல்ல ஒரு பிளானிங் பண்ணி வச்சுருக்கணும். அப்போ தான் அதில் ஒரு கிளாரிட்டி இருக்கும். ஆல்சோ ரொம்ப ஓவர் திங்க் பண்ணாமல் காமாக இருக்கிற மாதிரி ஃபீல் இருக்கும். ஸோ பிளானிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். செகண்ட் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த டைமில் இது முடிச்சிடணும், இன்றைக்கி ஃபுல்லாக வந்து இந்த பிளான் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ அந்த பிளானிங் வந்து அப்படி கரெக்டாக ஃபாலோ பண்ணிடணும்னு நினைப்பேன். பட் ஆனால் அது வந்து பாசிபிளாக இருக்காது. இதுக்கு மெயின் ரீசன் என்ன தெரியுமா? ப்ரொகாஸ்டினேட் பண்ணுறது தான். ஸோ சில விஷயம்னா செய்யணும்னு நினச்சிட்டு இருக்கும்போது ஸோ அப்புறமா செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ப்ரொகாஸ்டினேட் பண்ணிவிடுவோம். சம்டைம்ஸ் தோணும், ஓகே நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு தான் ஒரு நாள் இருக்கே அப்படின்ற மாதிரி தோணும். பட் இருந்தாலுமே அது எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணி ஓகே இன்றைக்கே ஃபினிஷ் பண்ணிடலாம், ஒரு வேலை முடிச்சிடும், நாளைக்கு ஃப்ரீயாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் வந்துட்டு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து நம்ம இன்றைக்கி பண்ண வேண்டியது எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணிவிடுவோம். ஸ்டார்டிங்கில் எனக்குமே அப்படி தான் இருந்துச்சு. ஓகே இது தானே நாளைக்கு ஸ்டிச் பண்ணிக்கலாம், ஓகே நாளைக்கு இது படிச்சிக்கலாம், இன்னும் ஒன்று தானே இருக்குது, நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ ஃபார் அதுவே பெண்டிங் ஆகி பேர்டன் ஆன மாதிரி இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி பண்ணணுமா, ஓகே ஃபைன் இன்றைக்கி ஃபினிஷ் பண்ணிவிட்டு எக்ஸாம் டைம்ஸ்மே வந்து ரொம்ப டூ ஹார்டாக வந்து எடுத்துக்க மாட்டேன். ஏன்னா ஆல்ரெடி படித்தது தானே, ஜஸ்ட் ரிவிஷன் தானே பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி தோணும். ஸோ ஒர்க்ஸை ரொம்ப தள்ளி போடாமல் அந்தந்த டைமில் பார்க்கணும். ஸோ அவ்வளோதான். தேர்ட் ஸ்டெப் நான் என்ன ஃபாலோ பண்ணுறேன்னா, கம்பைன் பண்ணுறது. எப்படின்னா, நான் குக்கிங் பண்ணும்போது ஒரு vlog-ஆக ஷூட் பண்ணி வச்சுப்பேன். ஸோ அப்போ 2 டாஸ்க்கும் கம்ப்ளீட் ஆகிற மாதிரி இருக்கும். எப்படி பார்த்தீங்கன்னா அன்றைக்கி குக்கிங்ஸ் பண்ண மாதிரியும் இருக்கும், ஒரு vlog ஷூட் பண்ண மாதிரியும் இருக்கும். ஸோ 2 வேலையும் வந்து ஒரே நேரத்தில் முடிஞ்சிச்சுல. ஸோ அதுதான் வந்து நான் கம்பைன் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். vlog எடிட்டிங் சொல்லிட்டு 2 கேட்டிருந்தீங்க. வீடியோ ஷூட் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு தனியாக வந்து நான் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா நான் இந்த வீடியோட கண்டென்ட்டே வந்து vlogs தான். டெய்லியும் வீட்டில் என்னென்ன ஒர்க் பார்க்குறேன், ஸோ அதை வந்து வீடியோ ஷூட் பண்ணி ஒரு கண்டென்ட் ஷேர் பண்ணுறேன். அன்றைக்கி குக்கிங் பண்ணும்போது வீடியோ ஷூட் பண்ணிட்டேன்னா குக்கிங்ஸும் ரெடி ஆகிடும், கண்டென்ட்டும் ரெடி ஆகிடும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தை நான் கம்பைன் பண்ணும்போது டைமும் சேவ் ஆகும், ரொம்பவும் ஓவர்லோடாக இருக்காது. ஸோ திஸ் இஸ் த தேர்ட் பாயிண்ட். ஃபோர்த் பாயிண்ட் போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி ஒரு ரெசிபி செஞ்சுருந்தேன். என்னென்னா தக்காளி மாங்காய் ஒரு சட்னி தான். ஃபஸ்ட்டு பேனில் தாராளமாக எண்ணெய், கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி, தென் கட் பண்ணி வச்சுருக்க மாங்காய், பூண்டு, பச்சை மிளகாய் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். லைக் அந்த மாங்காய் வந்து ஒரு சாஃப்ட்னஸாக வரும். லைக் அது கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வந்து சிம்லேயே வச்சுக்கோங்க. தென் மிக்சிங் ஜாரில் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு மாங்காயோட தோல் மட்டும் எடுத்துகிட்டு இன்சைடில் இருக்கிறது மட்டும் உள்ளே ஆட் பண்ணி கிரைண்ட் பண்ண போகிறோம். கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், கொத்தமல்லி, கொஞ்சமாக சில்லி பவுடர், உப்பு சேர்த்துட்டு கிரைண்ட் பண்ணோம்னா சூப்பராக வந்து சட்னி ரெடி ஆகிடும். இதோட டேஸ்ட் நல்லா தான் இருந்தது. பட் வெங்காயத்தை வந்து பேனில் ஆட் பண்ணி கொஞ்சம் வதக்கி இதில் சேர்த்துருந்தோம்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தென் ஃபோர்த் ஒன் நான் என்ன ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கேன்னா, என்னோட பேஷன். ஸோ இதான் இம்பார்ட்டன்ட். நான் இன்னொரு சீக்ரெட் சொல்கிறேன். என்னென்னா, ஸ்டடீஸ்க்கு வந்து ஒரு நாலேஜ் கொடுக்கும். ஸோ அதனால் படிக்கிறோம். ஸோ அது என்னோட ஹை ப்ரியாரிட்டியாக வச்சுப்பேன். ஸோ படிக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் செகண்ட் திங் என்னென்னா, ஸ்டிச்சிங் பண்ணுறேன். ஸோ அதில் என்னோடய ஸ்கில்ஸ் வந்து இன்னுமே ஹையாக
டெவலப் பண்ணுறதுக்கு. விளாக்ஸ் பண்ணுறது மேக்ஸ் மீ ஹாப்பி. ஸோ என்னோடய ஹாப்பினஸ்க்காக வந்து நான் விளாக் ஷூட் பண்ணுறேன். தென் குக்கிங்ஸில் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி கொஞ்சம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறது பிடிச்சிருக்கு. ஸோ அதனால் குக்கிங்ஸுமே வந்து வந்துடும். அஃப்கோர்ஸ் சம் டேஸ் நானும் டயர்டாக ஃபீல் பண்ணிட்டேன். ஸோ அப்போ என்ன பண்ணுவேன்னா ரெஸ்ட் எடுத்துப்பேன்னா எப்படின்னா குக்கிங்ஸ் இருக்காது, ஸோ விளாக்ஸ் இருக்காது, எந்த வீடியோஸ் அப்டேட்ஸ் எதுவுமே இருக்காது, நோட்ஸ் இருக்காது, நல்லா தூங்கிட்டு கதை பேசிட்டு இந்த மாதிரி தான் இன்றைக்கி ரொட்டீன்ஸ் போகும். அதுக்குன்னு நான் எப்போ வீடியோ போஸ்ட் பண்ணாமல் இருக்கணும், அன்றைக்கெல்லாம் நான் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு அர்த்தம் இல்லை. சம் பிஸி ஸ்கெடியூல்ஸ்மே வந்து இருக்கும். ஸோ எடிட்டிங் இப்போ எப்போ பண்ணுறேன்றதை ஷேர் பண்ணுறேன். மினி விளாக் ஷூட் பண்ணிகிட்டே இருக்கும் போது இன் பிட்வீன் கேப் இருக்கும். ஸோ அப்பயே வந்து எடிட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். கம்ப்ளீட்டாக ஷூட் பண்ணி முடிச்சதும் வீடியோஸுமே வந்து ரெடி ஆகிடும். ஸோ வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு அன்றைக்கே போஸ்ட் பண்ணிவிடுவேன். பட் லாங் வீடியோக்கும் அது மாதிரி இருக்காது. வீடியோ ஃபுல்லாக கேப்சர் பண்ணி வச்சுட்டு லாஸ்ட்டாக உட்காந்து எடிட் பண்ணிட்டு, ஏன்னா லாங் வீடியோஸ்க்கு கொஞ்சம் லென்த்தி ப்ராசஸ் இருக்கும். அதுக்காக ஆல்மோஸ்ட் எடிட் பண்ணுறது எல்லாமே நைட் டைமில் தான் பார்ப்பேன். ஒரு 8 o'clock மேலே ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். ஏன்னா 9:30க்கு வீடியோ போஸ்ட் பண்ணுறதுனால பிஃபோராக ரெடி ஆகணும்னு சொல்லிட்டு 9 o'clock கரெக்டாக வாய்ஸ் ஓவர் கொடுப்பேன். அப்புறம் சேவ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருப்பேன். ஸோ அப்புறம் வீடியோ போஸ்ட் பண்ணிடுவேன். தட்ஸ் ஆல். அப்படி இப்படின்னு வீடியோ ஷூட் பண்ணி வச்சாலுமே எடிட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் லென்த்தி ப்ராசஸ், அதாவது டைம் கொஞ்சம் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகுற மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ அதுக்கு மட்டும் கொஞ்சம் ஏதாவது ஒரு வழி பார்க்கணும். இப்போ எடிட் பண்ணிகிட்டு இருக்க வீடியோவே வந்து அப்கமிங் வீடியோ தான். ஸோ ஷூட் பண்ணி வச்சுருக்கேன். இன்ஷால்லா சீக்கிரம் போஸ்ட் பண்ணுறேன். ஃபைனலாக சொல்லணுன்னா டோன்ட் கம்பேர் டு யுவர் செல்ஃப் டு எனி ஒன். கமெண்ட்ஸ்லேயே வந்து பார்த்துருக்கேன், எங்கள் அக்கா இது செய்ய மாட்டா, நீங்கள் செய்கிறீங்க, ஸோ இவங்க செய்கிறாங்க, அவங்க செய்ய மாட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து கமெண்ட்ஸ் பண்ணிட்டு இருந்தீங்க. நம்ம பேஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸ்லோவாக ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். பேலன்ஸ் பண்ணுறதே ஒரு ஹேபிட்டாக மாறிடும். பிளான் பண்ணி என்ஜாய் பண்ணுற திங்ஸாக பண்ணுங்கள். இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மி தான். அப்கமிங் டேஸில் இன்னும் நிறைய ஸ்கில்ஸ் வந்து லேர்ன் பண்ணணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். இன்ஷால்லா கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுவேன். நான் என்னோடய ஒர்க்ஸ் எல்லாம் மேனேஜ் பண்ணுறதுக்கு இப்போ சொன்ன 4 steps தான் ஃபாலோ பண்ணுறேன். பிளான் பண்ணுறது, டெய்லி டாஸ்க் வந்து ஃபாலோ பண்ணுறது, தென் கம்பைன் பண்ணுறது, ஆல்சோ வந்து என்னோட பேஷன், இது நாலுத்தையுமே நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்றத இந்த வீடியோ ஷூட் பண்ணும்போது தான் ஒரு 1/2 hour உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தேன். சரி என்ன டாபிக் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் என்ன மெத்தட் யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். தட்ஸ் ஆல். பாய்.